ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பூஜி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகினதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் குட்டியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு தக்காளி போல் எடுத்துக்கலாம். ரொம்ப தக்காளி போட்டால் ரொம்ப புளிக்கும். ஸோ ஒரு தக்காளி போல் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கரம் மசாலா. அப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 கிளாஸ் போல் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அது நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த கேப்பில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அப்புறம் பன்னீரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்தா பன்னீர் பூஜி ரெடி. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இதுக்கு டாப்பிங்ஸ் என்ன பண்ணணும், கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதோட டேஸ்ட்டே இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பூஜி ரெடி. இப்போது டபுள் லேயர் சப்பாத்தி பண்ணிட்டோம், பன்னீர் பூஜி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா? எம்மி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.